சோழ மண்டலத்திலே தஞ்சாவூரிலே திருமருகல் என்னும் தலத்திலே அவதரித்த சிவன் அடியவர் செருத்துணை. இவர் சிவனுக்கு தன்னால் என்ற பணிகளை செவ்வனே செய்து வந்தார். திருவாரூர் தியாகேச பெருமானிடம் அளவு கடந்த பக்தி கொண்டவர். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த தலத்து இறைவனை சென்று அங்கு தன்னால் என்ற பணிகளை செய்து வந்தார். ஒரு நாள் அவர் திருவாரூர் சென்று புற்றிடம் கொண்ட பெருமானுக்கு தன்னால் என்ற மாலை கட்டும் பணியை மேற்பார்வை பார்த்து வந்தார். அப்பொழுது அந்த ஸ்தலத்துக்கு வருகை புரிந்தார்கள் காடவர்கோன் கழற்சிங்க மன்னனும் அவருடைய பட்டத்து ராணியும். பூஜை இன்னும் ஆரம்பமாகவில்லை. அப்பொழுது பட்டத்து ராணி என்ன பண்றாங்க, சிவபெருமானுக்கு சார்த்த இருந்த பூவை எடுத்து முகர்ந்து பார்த்தார்கள். இந்த சிவ அபராதத்திற்காக அங்கே நின்று கொண்டிருந்த செருத்துணை என்ன பண்றாரு, பட்டத்து ராணி என்றும் பாராமல் ராணியினுடைய மூக்கை வெட்டி விட்டார். இந்த செய்தி காடவர்கோன் கழற்சிங்கருக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் நேராக அங்கு வந்து பார்த்து செருத்துணையிடம் ஒரு வார்த்தை சொன்னாராம். தாங்கள் சிவ அபராதத்திற்கு சரியான தண்டனை வழங்கவில்லை. பூவை எடுத்து பார்த்தது கரங்கள் தானே, மூக்கை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாளால் தன்னுடைய மனைவி என்றும் பாராமல் அவருடைய கரங்களை வெட்டி விட்டார். இந்த நிகழ்வை பார்த்து சிவபெருமான் காளை வாகனத்தின் மீது காட்சி கொடுத்து 2 பேருக்கும் கைலாய பதவி கொடுத்தார். பட்டத்து ராணியாக இருந்தாலும் சிவ அபராதம் இழைத்த குற்றத்திற்காக பட்டத்து ராணியினுடைய மூக்கை வெட்டிய செருத்துணையை போற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுகின்றார். தஞ்சை மன்னவனாம் செருத்துணைதம் அடியார்க்கும் அடியேன் என்று. தவறு இழைத்தது ராணியாக இருந்தாலும் சிவ அபராதம் இழைத்த குற்றத்திற்காக தண்டனை கொடுத்தது சிவன் மேல் கொண்ட அன்பு அல்லவா. ஓம் நமச்சிவாய.